வணக்கம் நேர்களே, நியூஸ் அண்ட் வியூஸ் வழியாக உங்களை எல்லாம் மீண்டும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த வாரம் நிகழ்ந்த சில முக்கிய நிகழ்வுகள் குறித்த நம்முடைய பார்வையிலே நாம் இங்கே முன்வைக்கின்றோம். பல்வேறு நிகழ்வுகள், ஒரு சிலவற்றை மட்டும் நாம் இங்கே பதிவு செய்கிறோம். முக்கியமா தமிழ்நாடை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் பெரிய அளவில் பரபரப்பாக விவாதிக்கப்பட்ட விஷயமாக இருந்து கொண்டு இருப்பது என்னன்னா, அதிமுக விவகாரம். அதிமுகவை இணைப்பதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் பெரிய அளவில் பேசப்படுச்சு. காரணம் என்னன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் நேரடியாக அவருடைய இல்லத்தில் சென்று சந்தித்து பேசியது, அவருக்கு சில நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டது, சில ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. அதாவது இணைந்து செயல்பட வேண்டும், ஏற்கனவே வெளியே இருக்கக்கூடியவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தப்பட்டதா சில தகவல்கள். அதை தொடர்ந்து ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா பல்வேறு பேட்டிகள், அதிமுகவிற்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது அதிமுகவை இணைந்து செயல்பட வேண்டும். இணைந்து அப்படிங்கிறது அவங்க சொல்றது திருமதி சசிகலா, திரு டிடிவி தினகரன், அதே போன்று திரு ஓபிஎஸ், இவர்களெல்லாம் இணைந்த ஒரு அதிமுக உருவாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் நிறைய பேர் பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அதற்கு அடுத்தபடியாக வந்த செய்திகள் அப்படின்னு சொல்றது திரு ஜெயக்குமார் நடத்திய செய்தியாளர் சந்திப்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தா பார்க்கப்படுது. ஏன்னா அவர் தெளிவா ஒரு கருத்தை முன் வச்சார் அந்த சந்திப்புல. அதாவது தொண்டர்களுடைய ரத்தத்தை குடித்த அட்டைகள் அப்படின்னு அவர் சொன்னார். தொண்டருடைய ரத்தத்தை குடித்த அட்டைகளுக்கு அதிமுகவில் மறுபடியும் இடம் கிடையாது அப்படின்னு அவர் தெளிவுபட ஒரு விஷயத்தை தெளிவுபடனா அவருடைய பார்வையில் அட்டைகள் அப்படின்னு அவங்கள சொல்றாரு. இரண்டாவது, அதாவது அதிமுகவில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவாளராக கருதப்படக்கூடியவர்களோடு கூட சில கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிறத தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. காரணம் தொடர் தோல்விகள். அதிமுக சட்டப்பேரவை தேர்தலாகட்டும், நாடாளுமன்ற தேர்தலாகட்டும், இடைப்பட்ட காலங்களில் நடந்த பல்வேறு தேர்தல்கள் அல்லது உள்ளாட்சி தேர்தலாகட்டும் அல்லது இடைத்தேர்தல் எல்லாவற்றிலுமே தோல்வியை அவருடைய தலைமை சந்தித்திருக்கிறது அப்படிங்கிற முக்கியமான குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்து இது போன்ற விஷயங்களை செய்கிறார்கள். ஜெயக்குமார் சொல்லும்போது ஸ்கிரிப்டட், இப்போ நடக்கிறதெல்லாம் ஸ்கிரிப்டட், ஏற்கனவே வடிவமைக்கப்பட்ட ஒன்றை அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர் சொல்லிக் கொண்டிருக்கார். இதுக்கு இடையில திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆலோசனை அப்படிங்கிறது மாவட்ட நிர்வாகிகளை நேரடியாக சந்திச்சு ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளிட்டும் கருத்துக்களை அவர் கேட்டுக்கொண்டு கொண்டிருக்கூடிய அந்த கூட்டமும் அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் சென்னையில் நடைபெற்றதையும் பார்க்க முடியுது. எனவே இந்த வாரத்தில் இந்த அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக இது போன்ற பேச்சுகள் நீண்ட இடைவேளைக்கு பிறகு முன்பு அதிக அளவில் பேசப்பட்டது, அந்த வழக்குகள்லாம் நடைபெறும் பொழுது பேசப்பட்டது. அதற்கு பிறகு மீண்டும் இப்பொழுது அந்த பேச்சு தொடங்கி இருக்கிறது. இது எதை நோக்கி செல்லும் அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். அதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் பெரிய அளவு விவாதிக்கப்பட்ட ஒன்றாக இருப்பது திரைப்பட இயக்குனர் திரு பா ரஞ்சித் அவருடைய பதிவுன்னு சொல்லலாம், அறிக்கைன்னு சொல்லலாம். அவருடைய சமூக வலைதள பதிவில் அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை குறித்து அவர் ஒரு பதிவிட்டிருந்தார். அது பெரிய அளவில் விவாத பொருளாக மாறியது. அதில் குறிப்பாக அவர் சில கேள்விகளை, ஒரு 7 கேள்விகள் எழுப்பியிருந்தார். அதனுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டம் ஒழுங்கு குறித்து, தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு குறித்து மிகப்பெரிய கேள்வி எழுப்பியதோடு மட்டும் இல்லாமல் தலித் மக்கள், தலித் தலைவர்களுக்கு உரிய அந்த பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருந்தார். அதனுடைய சாராம்சம் அதுதான். அதற்கு பதில் சொல்லும் விதமாக திமுக தரப்பில் திமுக வழக்கறிஞர் திரு சரவணன் அவர்கள் பதிவிட்டிருந்தார். அவர் சொன்ன ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலித் மக்களோடு தலித்துக்கு எதிரான ஒரு கட்சி என்ற ஒரு விஷயத்தை தோற்றுவிக்க திமுக தலித் மக்களுக்கு எதிரான கட்சி அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த பாஜக முயன்று கொண்டிருக்கிறது, அதற்கு துணை போகிற மாதிரி தன்னுடைய அந்த பதிவு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சுட்டி காட்டுறாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு போலி பிம்பம், இதுதான் இந்த போலி பிம்பத்தை கட்டமைப்பதற்கான முயற்சிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அளவில் இந்த பதிவு இருக்கிறது அப்படின்னு அவர் பதில் சொல்லியிருக்கிறாரு. இதற்கு இடையில வழக்கம் போல சமூக வலைதளங்களில் இந்த மோதல்கள் இருக்கிறது, இந்த கருத்துக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் மோதல்கள். எனவே இது பெரிய அளவில் இந்த வாரத்தில் பேசப்பட்ட ஒன்றாக, சில கருத்து மோதல்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இந்த நிகழ்வு இருந்தது, இந்த பதிவு இருந்தது அப்படிங்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, நாளை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுடைய முடிவுகள் வரப்போகுது. அது குறித்த சில பதிவுகள், அது குறித்த சில பார்வைகள், அது குறித்த விவாதங்கள்லாம் கூட இந்த வாரத்தில் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு இடைத்தேர்தலாக இது பார்க்கப்படுவதற்கான காரணம்,
இந்த தேர்தல் அதிமுக புறக்கணித்தது. அப்போ இந்த வாக்குகள்லாம் யாருக்கு போக போகுது? அதிமுகவுடைய வாக்குகள் யாருக்கு செல்ல போகிறது? பாமக இங்கு நின்றாலும் கூட அது தன்னை தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஒரு அங்கமாக காண்பித்துக் கொண்டு அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் அந்த மேடையில் தோன்றி வாக்கு சேகரித்ததை நம்ம பார்க்க முடிந்தது. இந்த பக்கம் எப்போதுமே தொடர்ந்து பல வெற்றிகளை கொடுத்த திமுக கூட்டணியுடைய கட்சி தலைவர்கள், அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இவர்கள் எல்லாம் தீவிரமாக அங்க வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுத்தி பார்க்க முடிந்தது. எனவே இந்த தேர்தல் என்பது இந்த இடைத்தேர்தலாக இருந்தாலும் கூட ஒரு வெற்றி பெற வேண்டிய ஒரு கட்டாயம் திமுகவிற்கு இருந்தது. கட்டாயம் என்று நாம் சொல்லி ஏற்கனவே அவர்கள் வென்ற தொகுதி தான். இந்த நேரத்தில் அதில் மீண்டும் அதை நிரூபிக்க வேண்டிய ஒரு தேவை அவர்களுக்கு இருந்தது. அதனால அது பற்றிய விவாதங்கள், இது யாருக்கு வாக்குப்பதிவு நடந்து முடிந்த பிறகே அது தீவிரமாக அது குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன்னா நாளைக்கு அது ரிசல்ட் வரப்போகுது. எனவே 82% என்பது அதிக வாக்கு சதவீதமாக இருக்கிறதுனால இது யாருக்கு வெற்றி என்கிற ஒரு முடிவை எதிர்நோக்கக்கூடிய ஒரு நாளாகவும் நாளை அமைய இருக்கிறது. அது குறித்த பதிவுகளையும் நம்ம இந்த வாரத்தில் நிறைய பார்க்க முடிந்தது. ரொம்ப முக்கியமாக இந்த வாரத்தில் இன்னொன்று கவனிக்கத்தக்க விஷயமாக இருந்தது. ஜேஇஇ நுழைவுத் தேர்வு இருக்கு இல்லையா, அந்த நுழைவுத் தேர்வில் பழங்குடியினத்தைச் சேர்ந்த மாணவிகள் சாதனை படைத்திருக்கிறார்கள். ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் வந்து 50 ஆண்டுகளுக்கு பிறகு தொழில்நுட்ப கல்வியை கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த பழங்குடியின மாணவிகள் பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். குறிப்பாக சேலம் மாவட்டத்தை சேர்ந்த கரியாக்கோவில் வளவு அப்படிங்கிற பகுதியைச் சேர்ந்த மாணவி, அவர்களும் என்ஐடியில் படிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இன்னொரு பக்கம் திருச்சி பார்த்தீங்கன்னா, திருச்சியில் சின்ன இலுப்பூர், திருச்சி மாவட்டத்தில் சின்ன இலுப்பூர் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த மாணவி ரோஹிணி, அவங்களுக்கும் திருச்சி என்ஐடியில் படிப்பதற்கான வாய்ப்பு, கெமிக்கல் இன்ஜினியரிங் கிடைச்சிருக்குது. இவர்கள் ரோஹிணியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 73.8% மதிப்பெண்கள் ஜேஇஇ நுழைவுத் தேர்வில் பெற்றிருக்கிறாங்க. திருச்சி என்ஐடிக்குள்ளே அவங்க உள்ளே போகிறாங்க, கெமிக்கல் இன்ஜினியரிங். இதில் அவருடைய பெற்றோர்கள் அங்கே இல்லை, அவங்க கேரளாவில் கட்டுமான தொழிலாளர்களாக பெற்றோர்கள் அங்கே இருக்கிறாங்க. இங்கே இவங்க வந்து உண்டு உறைவிட பள்ளின்னு சொல்லுவாங்க இல்லையா, தமிழகத்தில் நிறைய பல இடங்கள் இருக்குது. உண்டு உறைவிட பள்ளினா அங்கே படித்து அங்கே தங்கி இருந்து கல்வி கற்கக்கூடிய பள்ளிகள் உண்டு உறைவிட பள்ளி. அங்கே படித்து அங்குடைய ஆசிரியர்கள், அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இவர்கள் எல்லாமுடைய உதவியினால், வழிகாட்டுதல், உதவின்னு சொல்கிறத வழிகாட்டுதல் மூலமாக ஜேஇஇ நுழைவுத் தேர்வில் அவங்க வென்றிருக்கிறார்கள். பழங்குடியின வகுப்பை சேர்ந்த அந்த மாணவிகள். இந்த 2 பேருடைய அந்த நுழைவு அப்படிங்கிறது அவருடைய அது ஒரு சாதனையாக நிச்சயமாக அது பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. அவர்கள் நம்பிக்கையோடு அடுத்த கட்டத்தை நோக்கி அவர் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது என்னன்னா, அவங்க படிக்கிறாங்க, போகிறாங்க, இடம் கிடைச்சது அப்படிங்கிறது அந்த சமூகத்தை சேர்ந்த மாணவிகளுக்கு ஒரு உத்வேகத்தையும் ஒரு நம்பிக்கையும், நம்மால் முடியுங்கிற ஒரு நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி அப்படிங்கிறதா நம்ம இங்கே இந்த நேரத்தில் இந்த பதிவில் நம்ம சொல்கிறோம். இது போக இந்த வாரத்தில் வேற என்ன முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த 3 குற்றவியல் சட்டங்கள் குறித்து பல்வேறு விவாதங்கள் இந்த வாரத்தில் பெரிய அளவில் நடந்துச்சு. விவாதம் நடந்துச்சு சொல்கிறத விட போராட்டங்கள் பெரிய அளவில் நடைபெற்றக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருந்துச்சு. தமிழ்நாட்டிலையும் இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுது. கட்சிகள் ஒரு பக்கம் போராட்டம், வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபடுத்தி நம்ம பார்க்க முடிந்தது. இது குறித்த பல்வேறு விவாதங்கள், இந்த சட்டம் செயல்படுத்தப்படக்கூடிய விதம், காங்கிரஸ் இதை பெரிய அளவில் முன்னெடுக்கிறாங்க இந்த போராட்டத்தை. தமிழ்நாட்டில் கூட திரு சசிகாந்த் அவர்களிடம் இது குறித்து ஒரு செய்தியாளர் சந்திப்பில் கேட்டபொழுது அவர் ரொம்ப தெளிவாக ஒரு பதிலை முன்வைத்தார். கடுமையாக நாங்கள் அதை எதிர்க்கிறோம். இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட விதம் என்பதே வந்து ரொம்ப சரியான விதத்தில் அது நிறைவேற்றப்படவில்லை. காரணம்னா, அது நிறைவேற்றப்படுகின்ற பொழுது 150 உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவையிலே இல்லை. அந்த நேரத்தில் இந்த சட்டத்தை அதை என்ன இருக்குது, அதை படித்து பிறகு அதை ஆராய்ச்சி செய்வதற்கு, அதில் உள்ள விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு எதற்குமே அது வாய்ப்பு வழங்கப்படாமல் ஜூலை மாதத்திலிருந்து அது நடைமுறைக்கு வருதுன்னு சொன்னால் அது எப்படி ஏற்றுக்கொள்வது, என்னுடைய உள்நோக்கம் என்ன, பல்வேறு விஷயங்கள் நமக்கு கேள்வி எழுது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த குற்றவியல் சட்டங்கள் குறித்த பல்வேறு விவாதங்கள், போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடந்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்ததையும் நாம் இங்கே பார்க்க முடிகிறது. நிறைவாக பிரதமர் மோடி அவருடைய வெளிநாட்டு பயணமும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. ஏன் சொன்னீங்கன்னா, 3வது முறையாக பிரதமராக பதவியேற்ற பிறகு சொல்லக்கூடிய வெளிநாட்டு பயணம், ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளில் அவர் பயணம் மேற்கொண்ட விஷயங்கள்லாம் நிறைய நம்ம பார்க்க முடியுது. ஆனால் அதனுடைய
அடுத்த கட்ட நகர்வுகள், அதாவது அங்கு செய்யப்பட்ட அந்த ஒப்பந்தங்கள், ரஷ்யாவோடு செய்யப்பட்ட ஒப்பந்தங்களாகட்டும், அல்லது மற்ற நாடோடு செய்யப்பட்ட அந்த ஒப்பந்தங்கள் ஆகட்டும், அது குறித்தெல்லாம் விரிவான விஷயங்கள்லாம் அடுத்தடுத்த நாட்கள்ல தான் இது 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 எப்படி ஒரு வெற்றிகரமாக பயணமா அமைந்ததா? இல்ல ஒரு நார்மலான, ஒரு வழக்கமான சந்திப்புகளாக மட்டுமே இருந்ததா? அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த நாட்கள்ல தான் நம்ம தெரியும். அது குறித்து நம்ம விரிவாக கூட வரும் வாரங்கள்ல பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. எனவே இந்த பயணம் பெரிய அளவுல, அதாவது முன்பு அவர் வெளிநாடு போகும்போது இருக்கக்கூடிய அந்த கொண்டாட்ட நிலை, பல்வேறு பதிவுகள் மாரி இல்லாம, இந்த பயணம் அப்படிங்கிறது வந்து கவனிக்கக்கூடிய ஒரு பயணமா இருந்துச்சு. பட் இதனுடைய இம்பேக்ட் என்னவா இருக்கு அப்படிங்கிறது வந்து அடுத்தடுத்த நாட்கள்ல, அடுத்தடுத்த வாரங்கள்ல தான் நம்ம அது வந்து நிச்சயமா விரிவாக அதை நம்ம நிச்சயமாக பதிவு செய்ய முடியும். ஆனால் ரஷ்ய அதிபரை அவர் சந்திக்கின்ற பொழுது உக்ரைன் அதிபர் தன்னுடைய கவலையை வெளிப்படுத்திய செய்தியையும் இந்த நேரத்தில் நாம் பார்க்க முடிந்தது. போன்று பல்வேறு நிகழ்வுகள், அதே போன்று தமிழ்நாட்டில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகையும் மோதிக்கொண்ட கருத்து மோதலில் ஈடுபடக்கூடிய விஷயமும் இந்த வாரத்தில் மிக பரபரப்பாக அது பேசப்படுகிறது. இந்த ரவுடி அப்படிங்கிற அந்த சொல், அதனால் ஏற்படக்கூடிய ஒரு தாக்கம், மோதிக்கொண்ட விஷயங்கள், இருபக்கமும் அந்த, அதாவது குறிப்பாக காங்கிரஸ் தொண்டர்கள் திரு அண்ணாமலைக்கு எதிராக நடத்தக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டங்களை எல்லாம் இந்த வாரத்தில் பார்க்க முடியும். இது போன்று பல்வேறு நிகழ்வுகள், அரசியல் நிகழ்வுகள் இந்த வாரத்திலே நிகழ்ந்திருக்கின்றன. அதில் ஒரு சிலவற்றை நாம் இங்கே உங்களுடைய பார்வைக்கு முன்வைத்திருக்கின்றோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.